பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க எவிக்ஷன் இப்படி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சுபிக்ஷாவை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பாரு வெளியாகிடுச்சுன்னாங்க. சரி எல்லோரும் பாரு எவிக்ஷன் என்னடா அப்படி பண்ணுறீங்களேன்னா, அப்புறம் டபுள் எவிக்ஷனு திவ்யாவையும் தூக்கிட்டாங்க, பார்வையும் திவ்யாவையும் முக்கியமான ஆட்கள் தூக்கிட்டாங்க. மற்றபடி எல்லாத்தையும் இந்த அரோரா கிரோரா இந்த எப்ஜே இந்த சுபிக்ஷா மற்ற எல்லாரையும் பிரஜைன் சாண்ட்ரா எல்லாரையும் வச்சுருக்க மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து மாற்றுறாங்க, மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்வை இல்லைன்ட்டாங்க. அப்புறம் திவ்யாவையும் தூக்கலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்புறம் சுபிக்ஷா கார்டு எடுத்து வச்சுருந்துருக்காங்க. சுபிக்ஷா தூக்கலாம் ஓகேன்னு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரி வேறு உள்ளே வர்றாங்க. எல்லாம் வந்து திவாகர் இல்லைன்னா பிரஜைன் வேறு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதுக்காக தான் தூக்குறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை புதுசாக ஒரு ஒயில்ட் கார்டை உள்ளே வர்றாங்கன்னு தெரியல. எவிக்ஷன் யாரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரஜைனை பண்ணியிருக்காங்க. பிரஜைனை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் இப்போ தான் ஆரம்பித்தான், கேமே இப்போ தான் ஆரம்பித்தான். பிரஜைனை போய் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். பிரஜைனை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒருவேளை சாண்ட்ரா பிரஜைனுக்காக பண்ணியிருக்காங்களா இல்லை ஒயில்ட் கார்டு என்ட்ரி ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் வர்றாங்களா என்னன்னு தெரியல. பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எப்ஜேலாம் உள்ளே இருக்காங்க. இந்த பொறுக்கி பைய குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான், அவனை உள்ளே வச்சுருக்காங்க. எதுக்கு? இந்த வியானா இந்த ஆதிரி இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. பிரஜைனை தூக்கிட்டாங்க. இப்போ தான் பிரஜைனை கொஞ்சம் ஆட ஆரம்பித்தான். இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் வச்சு பண்ணியிருக்கலாம். இல்லை ஒயில்ட் கார்டு எந்த மாதிரி ஸ்ட்ராங்குன்னு தெரில, எதுக்கு தூக்கியிருக்காங்கன்னு தெரில. கனியை உள்ளே வச்சுருக்காங்க. எப்படி கனியெல்லாம் உள்ளே வச்சுட்டு பிரஜைனை தூக்குறாங்க பாருங்கள். எப்பட்றா டே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கடா, கேவலமாக பண்ணுறாங்க இந்த மாமா டிவி. இவங்களே அனுப்புவாங்களாம், இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். பாஷா படத்தில் குண்டு வச்சுட்டு எடுப்பாங்க பாருங்கள், இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அது அவங்களே அந்த குண்டு எடுப்பாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இது விஜேஎஸ் இருக்கார் பாருங்கள், விஜய் சேதுபதி தான் தூக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கார்டெல்லாம் கொண்டாந்து வைக்கும்போது சுபிக்ஷாவெலாம் தூக்காதீங்க, அவெல்லாம் சம்பாதிக்கணும். ஸோ பிரஜைன்லாம் வந்து ஓகே பெரிய சம்பளம், சரி அவன்லாம் சாதிச்சு வயசாகிடுச்சு, ஸோ அதனால் வந்து பிரச்சனை தூக்கிடுங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். விஜேஎஸ் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோஸ்ட்டை வந்து எடுத்து பேசிவிட்டு 2 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக எடுத்துருவாங்கிறது தான் பிளானு. என்னமோ சாண்ட்ரா நல்லா கேம் ஆடுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இனிமையாச்சும் சாண்ட்ரா நல்லா கேம் ஆடி ஒரு டாப் 5குள்ளே வருதா என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பட்டு அப்படின்ட்டு இப்போ கத்த போகுது. அதெல்லாம் பார்க்க முடியல, எனக்கு பார்க்க முடியாமல் இருக்க போகுது. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.